கட்சியை தொடங்கியதும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தில் சிலர் செயல்படுவதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்டோர் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது விழாவில் பேசிய ஸ்டாலின், தற்போது சிலர் கட்சி தொடங்கியதும் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்ற நோக்கத்தில் கட்சியை தொடங்குவதாகவும், ஆட்சியை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்காக உழைக்கும் ஒரே கட்சி திமுக என்று அவர் தெரிவித்தார். நாட்டிலே எத்தனையோ கட்சிகள் தொடங்குகிறது, எத்தனையோ கட்சிகள் புதிதாக வருகிறது. நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக கட்சிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆக இன்றைக்கு கட்சி தொடங்கக்கூடிய நோக்கம் நாட்டில் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே சிலர் கட்சி தொடங்குகிறார்கள். ஏன் கட்சி தொடங்குவதற்கு முன்பே ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்ற அந்த உணர்வோடு கட்சி தொடங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வெற்றியை தோல்வியை இரண்டையும் ஒன்றாக கருதி இந்த நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தொண்டன் தான் திமுக என்பதை இன்றைக்கு நாம் நிலைநிறுத்திக். இந்த விழாவில் முன்னாள் மேயர் மா. சுப்பிரமணியம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.